ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் இல்லஸ்ட்ரேஷன் 28 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட்டார்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். பர்ச்சேஸ் 14 lakh, கேஷ் பர்ச்சேஸ் 2 lakh, பில்ஸ் ரிசீவபிள் 50,000, கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் வந்து 2 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வர்ற மாதிரியான ஃபார்முலா எது அப்படின்னு பார்த்து அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா போடுறது ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இது வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் 8 மார்க் சம்ஸில் கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 28 பர்ச்சேஸ் 14 lakh கொடுத்துருக்காங்க, கேஷ் பர்ச்சேஸ் 2 lakh கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பில்ஸ் பேயபிள் 50,000 கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ 2 months கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 months கொடுத்துட்டாங்க. அப்போ மந்த்ஸ் போட்டுக்கலாம். மந்த்ஸ் டிவைடட் பை கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, அதாவது கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட் பீரியட். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மந்த்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் 12 months. இங்கே வந்து 2 months அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நம்மளுக்கு தெரியாது இது மட்டும்தான். அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி போட்டுக்கலாம்? கிரெடிட் பேமெண்ட் பீரியட் ஈக்குவல் டு months divided by creditors turnover ratio. இப்போது இது நம்மளுக்கு என்னங்க, கலெக்ஷன் பீரியட் வந்து 2 months அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. மந்த்ஸ் எவ்வளோங்க? 12 months 1 yearக்கு. இதுதான் நம்மளுக்கு தெரியாது. அப்போது CTR creditors turnover ratio equal to 12 divided by இது மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கீழே போயிருமா? என்னங்க 6 months. ஸோ அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவில் தான் நம்மளுக்கு வந்து கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா போடலாமா? இப்போது கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னங்க? கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிடிஆர் என்ன தெரியுதுங்க? 6 அப்படிங்கிறது. கிரெடிட் பர்ச்சேஸ் தெரியாது. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க? பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ்லேருந்து கேஷ் பர்ச்சேஸ் லெஸ் பண்ணால் அது கிரெடிட் பர்ச்சேஸாக. ஸோ இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இது தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாங்க? கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கலாம். கிரெடிட் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் மைனஸ் கேஷ் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குதுங்க? 14 lakh இருக்குது. மைனஸ் கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோங்க? 2 lakh. ஸோ இப்போ எவ்வளோ வருதுங்க? 12 lakh கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சிடிஆர் வந்து நம்மளுக்கு 6 ஈக்குவல் டு கிரெடிட் பர்ச்சேஸ் 12 lakh டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். அப்போது ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ஈக்குவல் டு 12 lakh டிவைடட் பை 6. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 அப்படிங்கும்போது 2 lakh வருமா? ஓகேவா? ஸோ இப்போ ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் ப்ளஸ் பில்ஸ் பேயபிள். ஸோ இப்போ இது நம்மளுக்கு என்னங்க? 2 lakhன்னு தெரிஞ்சிருச்சு. கிரெடிட்டார்ஸ் தெரியாது, பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50,000 கொடுத்துட்டாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ஈக்குவல் டு 2 lakh. இந்த 50,000 ஆப்போசிட்டில் கொண்டு போகும்போது மைனஸ் ஆயிருமா? இப்போ என்ன வருதுங்க? 1,50,000 எக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ கிரெடிட்டார்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னங்க?
கிரெடிட்டார்ஸ் ஈக்குவல் டு 1,50,000. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.